சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்திற்கு அக்கட்சி எம்எல்ஏக்கள் படையெடுத்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த திட்டம் குறித்த நகர்வு குறித்து தற்போது பேசுவதற்காக அங்கு படையெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீவிர ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. தாவேக எம்எல்ஏக்கள் படையூரில் படையெடுப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏக்கள் இல்லாததால் அவரை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்காத நிலையில் தற்போது ஆலோசனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீவிர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், பனையூரில் தாவேக எம்எல்ஏக்கள் குவிந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? இந்த ஆலோசனை குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை கூட்டம் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் காலையிலிருந்து ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தவண்ணம் இருக்கிறார்கள். அது முன்பாக ஆதவர்ஜனா வந்திருக்கிறார், புஷியானந்த் வந்தார். இவங்க நிலையும் வந்து இன்னும் மேலும் நிர்வாகிகள் வருவார எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. இன்னும் தற்போது புஷியானந்த் அவர்கள் வேகமாக காருக்கு சென்றிருக்கிறார். அதன்புறம் இருந்தாலும் கூட மறுபுறம் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய பட்டணமாக அலுவலகத்தில் செல்வதாக தகவலியா இருக்கிறது. இதற்கிடையில் அங்கிடம் ஆலோசனை நடைபெறுமா? ஏனென்றால் மெஜாரிட்டி நிரூபிக்கக்கூடிய சூழலில் தாவேக தள்ளப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது தொடர்ந்து கூட்டணி கட்சிகளை அமைப்பதில் முகம் காட்டி வருகிறது. கம்யூனிஸ்ட் மற்றும் இசிஐ கட்சியுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நேற்று கூட ஐஎம்எல் கட்சியுடன் ஆலோசனை மேற்கொண்டது கூட பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் இன்று ஏதேனும் இந்த நடைபெறக்கூடிய கம்யூனிஸ்டுடைய ஆலோசனை கூட்டத்தை இறுதியில் வெட்டப்படுமா என்ற கேள்வி வந்திருக்குது. அதுபோல விசிகா விசிகாவுடைய தலைவர் திருமாவளவுடன் நேற்று இரவு ஒரு பட்டியலாக இடத்தில் ஆலோசனை மேற்கொண்டதாக கூட தகவல் இருக்கு. கிட்டத்தட்ட விசிக கட்சி பற்றியும் உறுதி செய்து விட்டார்கள் என்ற தகவலும் வந்தவண்ணம் இருக்கிறது. இந்த அடிப்படையில் தான் தற்சமயம் ஆட்சி எப்போது அமைப்பால் எப்போது பெரும்பான்மை நிரூபிப்பார்கள் என்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. இதற்கிடையில் தற்போது சட்டமன்ற உறுப்பினருடன் தற்சமயம் ஆலோசனை என்பது சட்டத்தில் தொடங்க இருக்கிறது. ஆதவர்ஜனா நடவடிக்கை இருக்கிறார். அவர் சட்டம் வல்லுநர் ஆலோசனை மேற்கொண்ட ஒரு கேள்வி வந்திருக்கிறது. இதற்கிடையில் தான் மறுபுறம் பட்டணமாக்க அலுவலகத்தில் தாவேக விதி சென்றிருக்கிறார். இன்று மிக முக்கிய முடிவு எட்டப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, சென்னை பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்திற்கு அக்கட்சி எம்எல்ஏக்கள் படையெடுத்துள்ளதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த திட்டம் குறித்த நகர்வு குறித்து தற்போது பேசுவதற்காக அங்கு படையெடுத்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீவிர ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. தாவேக எம்எல்ஏக்கள் படையூரில் படையெடுப்பதாக அண்மை தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்த கட்ட நகர்வு குறித்து ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. பெரும்பான்மைக்கு தேவையான எம்எல்ஏக்கள் இல்லாததால் அவரை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைக்காத நிலையில் தற்போது ஆலோசனை நடைபெறுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீவிர ஆலோசனை மேற்கொள்ள உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். ஆட்சி அமைப்பதில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தீவிர ஆலோசனை நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் நௌஷாத்திடம் தகவல்களை கேட்கலாம். நௌஷாத், பனையூரில் தாவேக எம்எல்ஏக்கள் குவிந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? இந்த ஆலோசனை குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் ராஜலட்சுமி. தாவேகாவுடைய சட்டமன்ற உறுப்பினருடைய ஆலோசனை கூட்டம் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் காலையிலிருந்து ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தவண்ணம் இருக்கிறார்கள். அது முன்பாக ஆதவர்ஜனா வந்திருக்கிறார், புஷியானந்த் வந்தார். இவங்க நிலையும் வந்து இன்னும் மேலும் நிர்வாகிகள் வருவார எதிர்பார்ப்பு கூடியிருக்கிறது. இன்னும் தற்போது புஷியானந்த் அவர்கள் வேகமாக காருக்கு சென்றிருக்கிறார். அதன்புறம் இருந்தாலும் கூட மறுபுறம் தாவேக தலைவர் விஜய் அவர்கள் தன்னுடைய பட்டணமாக அலுவலகத்தில் செல்வதாக தகவலியா இருக்கிறது. இதற்கிடையில் அங்கிடம் ஆலோசனை நடைபெறுமா? ஏனென்றால் மெஜாரிட்டி நிரூபிக்கக்கூடிய சூழலில் தாவேக தள்ளப்பட்டிருக்கிறது. அவ்வாறு இருக்கும்போது தொடர்ந்து கூட்டணி கட்சிகளை அமைப்பதில் முகம் காட்டி வருகிறது. கம்யூனிஸ்ட் மற்றும் இசிஐ கட்சியுடன் தொடர்ந்து ஆலோசனை மேற்கொள்கிறார். நேற்று கூட ஐஎம்எல் கட்சியுடன் ஆலோசனை மேற்கொண்டது கூட பார்க்க முடியுது. அந்த அடிப்படையில் இன்று ஏதேனும் இந்த நடைபெறக்கூடிய கம்யூனிஸ்டுடைய ஆலோசனை கூட்டத்தை இறுதியில் வெட்டப்படுமா என்ற கேள்வி வந்திருக்குது. அதுபோல விசிகாவுடைய தலைவர் திருமாவளவுடன் நேற்று இரவு ஒரு பட்டியலாக இடத்தில் ஆலோசனை மேற்கொண்டதாக கூட தகவல் இருக்கு. கிட்டத்தட்ட விசிக கட்சி பற்றியும் உறுதி செய்து விட்டார்கள் என்ற தகவலும் வந்தவண்ணம் இருக்கிறது.
இந்த அடிப்படையில் தான் தற்சமயம் ஆட்சி எப்போது அமைப்பால், எப்போது பெரும்பான்மை நிரூபிப்பார்கள் என்ற ஒரு கேள்வி வந்திருக்கிறது. இதற்கிடையில் தான் சட்டமன்ற உறுப்பினருடன் தற்சமயம் ஆலோசனை என்பது சட்டத்தில் தொடங்க இருக்கிறது. ஆதவர்கள் தான் நடவடிக்கை இருக்கிறார். அவர் சட்ட வல்லுநர் ஆலோசனை மேற்கொண்ட ஒரு கேள்வி வந்திருக்கிறது. இதற்கிடையில் தான் மறுபுறம் பட்டணப்பாக்க அலுவலகத்தில் தாவேகா விதி செலுத்துகிறார். இன்று மிக முக்கிய முடிவு எட்டப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜலட்சுமி, அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து தாவேகா எம்எல்ஏக்கள் பனையூரில் ஆலோசனை நடத்துவதாக சொல்லப்படுகிறது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நௌஷாத்.